ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சன். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு பர்மா ஸ்பெஷல் டமோஜோன்ற சாப்பாடு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் ஆனியன் எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், இடித்த மிளகா வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்கள் உடச்ச கடலை, அதுக்கு தேவையான சால்ட்டு வச்சுருக்கோங்க. நம்ம கடாயை வச்சாச்சு, ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ ஆயிலும் நம்மளுக்கு சூடாகிடுச்சு. இதுக்கு மெயினான பொருள் என்ன, இந்த பூண்டும் இந்த வெங்காயம் தாங்க. இதை நல்லா எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த உடச்சக்கடலை, வேர்க்கடலை எல்லாமே தூள் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு இப்போ ஆயில் வந்து சூடாகிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த பூண்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வறுபடட்டும், கொஞ்சம் நல்லா வாசனை வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா, நான் சாப்பாடு வந்து குக்கரில் வடித்து வச்சுருக்கேன். நல்லா சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக இருக்கணும். நம்ம சட்டியில் வடித்து சேர்த்தோம்னா கொஞ்சம் அந்தளவு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல. நான் இந்த மாதிரி நம்ம குக்கரில் வடிச்சிட்டு சேர்க்கும் போது சாப்பாடு வந்து நல்லா கொஞ்சம் உதிரி உதிரியாக பொலன்னு இருக்கும். அப்போ நம்ம சாப்பாடும் ஒரு கொஞ்சம் நேரம் ஈவினிங் வரையும் வச்சுருந்தா கூட நமக்கு வேஸ்ட்டாக ஆகாமல் இருக்கும். இதே நம்ம சட்டியில் வடித்து செஞ்சோம்னாக்கா சாப்பாடு வந்து சீக்கிரமாகவே வீணாக போயிடும். இப்போ வெயில் டைமாக இருக்கிறதுனால அதனால் நான் குக்கரில் வச்சுக்கிறேன் இன்றைக்கி சாப்பாடை. இந்த சைடு நமக்கு பூண்டு நல்லா வறுபட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் முறுமுறுப்பு ஆகட்டும். ஒரு அரைப்பதம் வந்தோடனே நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் வறுபட்டோம். அப்போ தான் சாப்பிடும்போது அந்த முறுமுறுப்போடு இருக்கும். அதனால தான் நம்ம கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அரிசி தாங்க, 1/2 கிலோ அரிசிக்குள்ளே ரைஸ் தான் நான் சேர்க்க போகிறேன். இதில் வந்து மெயினான பொருள் வந்து நம்ம பூண்டு வெங்காயமும் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடிஷ் கூட தேவையே இல்லை, எந்த ஒரு பதார்த்தம் தேவைன்றதே இல்லை. இந்த சாப்பாடே நம்ம அப்படியே வெறும் ஒரு அப்பளம் வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லை வெறும் சாதம் கூட அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். போதும், நமக்கு பூண்டு பாருங்கள் இந்த அளவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதிலே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் நான் எவ்வளோ ஆனியன் சேர்த்துருக்கேன்னு. ஆனியன் தான் நமக்கு நிறைய வேணும். பூண்டு ஆனியன் வந்து இந்த சாப்பாட்டுக்கு நிறைய சேர்த்துக்கணும். உடம்புக்குமே ரொம்ப நல்லது தாங்க. இப்போ உடச்சக்கடலை தூள், வேர்க்கடலை தூள் எல்லாம் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி சேர்த்துக்கணும். அப்புறம் இடித்த மிளகாவும் நம்ம சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சம் ஆனியன் நல்லா வதங்கட்டுங்க எண்ணெயிலேயே. பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம இந்த வறுத்த வேர்க்கடலை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் பாருங்கள், மிளகா வறுத்து இடித்து வச்சுருக்க மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதிலே நம்ம வேர்க்கடலை உடச்சக்கடலையும் நான் சேர்த்துருக்கேங்க. நான் ஒரு 1/4 கப்பு உடச்சக்கடலை, அதை விட கொஞ்சம் கம்மியாக வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இதை நம்ம குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சாப்பாட்டுக்கு மெயினான பொருள் இந்த மசாலாங்க. இந்த உடச்சக்கடலை, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் போட்ட இந்த பொடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் குறப்பாகவே இருக்கட்டும், ரொம்ப நைஸாக வேண்டாம். இந்த அளவு நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும். இந்த சைடு நமக்கு ஆனியன் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. ஆனியன் நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு கலர் மாறி வரணும் ஆனியனு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த டைம்லேயே நம்ம கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். ஒரே இந்த டைம்லேயே நம்ம இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். தீஞ்சிராமல் பார்த்துக்கணுங்க வெங்காயம். இதை பாருங்கள், நமக்கு இந்த பாருங்கள் ஆனியன் எந்த அளவு வதங்கிருக்குன்னு. இது கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பு ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்படி சில கலரு ஆனியன் எண்ணெயிலே நல்லா வதங்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நமக்கு ஆனியன் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு
நல்லா கலரி விடலாம். அதே டைமில் நம்ம கொஞ்சம் உடச்சக்கடலை, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணணும். கெட்டி விடுவாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம மிக்ஸ் பண்ண. நமக்கு பாருங்கள் இந்த சாதம் எந்த அளவு நல்லா ரெடி ஆகிருக்குன்ட்டு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மேலே இந்த பொடியை தூவிட்டு, இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இலையை தூவிட்டு போனால் நல்லா கம கமன்னு நமக்கு பர்மா ஸ்பெஷலு டமோஞ்சோ சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட கட்டி கொடுக்கலாம். உடம்புக்கு கூட ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா இதில் நம்ம உடச்சக்கடலை, வேர்க்கடலை, பூண்டு, வெங்காயம் எல்லாம் வறுத்து போட்டுக்கிறதுனால பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். ஓகே, பாய்ங்க.